அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு கணிதத்தில் சார்புகளின் சேர்ப்பு கணக்குகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 1.20. இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? f(x) √2x² - 5x + 3 இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க. ஸோ ஒரே சார்பாக இருக்குது, இது ரெண்டு சார்பின் சேர்ப்பாக நாம் எழுத போகிறோம். அதுக்காக நாம் இப்போ என்ன பண்ண போகிறேன், f1 அப்படிங்கிற ஒரு சார்பு, அதை √xன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு சார்பு f2 of x, அது எதுன்னு இந்த கணக்கில் இருக்கக்கூடிய இந்த 2x² - 5x + 3. நான் இப்போ என்ன இரண்டு சார்பையும் சேர்க்கும் பொழுது இந்த கணக்கோட விடை வருதான்னு செக் பண்ணிட்டேன்னா அதுவே நமக்கு ஆன்சர் ஆகிரும். ஸோ நான் கண்டுபிடிக்க போகிறது f1 சேர்ப்பு f2. அப்படின்னா என்ன செய்யணும், f1ங்கிற சார்புக்குள்ளே f2வை என்ன செய்யணும், உள்ளீடு செய்யணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இப்போ f1 of x எடுத்துக்கிறேன். இந்த பக்கத்தில் f2 of x. f1 of x நமக்கு என்னது, √x. f2 of x என்னது, 2x² - 5x + 3. ஸோ இந்த 2x² - 5x + 3 தான் எங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், இந்த f1xல உள்ள xக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது, √2x² - 5x + 3. இது எதை மாதிரி இருக்குது, நமக்கு கணக்கில் எடுத்துக்கிட்ட கூட f(x)ங்கிற சார்பு. ஸோ இந்த ரெண்டு சார்பையும் சேர்க்கும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைச்சது, f(x) கிடைச்சது. அதனால் f(x) = f1 f2 of x அப்படிங்கிற மாதிரி மனசிக்கலாம், எழுதிக்கலாம். தேங்க்யூ.